இன்றைக்கி வந்து நம்ம ராகி மாவு வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ராகி அப்பம் சொல்லுவாங்க, இல்லைன்னா ராகி பணியாரம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராகி அப்பம் செய்யறதுக்கு நான் 1 கப் அளவு ராகி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ராகி மாவு எடுத்துக்கங்க, கேழ்வரகு மாவு. இப்போ வந்து இதை ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்த்து செய்யலாம், அப்படி இல்லைன்னா பேக்கிங் சோடா சேர்க்காமலும் செய்யலாம். வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுடலாம், இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள். இதோட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் இதில் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம், வெல்லம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். நமக்கு எது தேவையோ அது நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கரைச்சி விடுங்க. இது வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா அப்படியே ஒரே சாஃப்டாக மாவு பதத்துக்கு வர மாதிரி நம்ம கரைச்சிக்கலாம். ரொம்ப வந்து இதை தண்ணியாக கரைக்கக்கூடாது, லைட்டாக வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி வந்து கரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ நான் இது உங்களுக்கு வந்து கரைச்சிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்து கரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து சின்னதாக இது மாதிரி குழிக்கரண்டி மாதிரி இருந்தால் குழிக்கரண்டி எடுத்துக்கங்க. இது மாதிரி கரண்டி எடுத்துகிட்டு நம்ம ஒரு கரண்டி எடுத்து ஒவ்வொரு டைமும் முண்டு ஊற்றலாம். அளவுக்கு வந்து நமக்கு இந்த கரண்டி வந்து கரெக்டாக இருக்கும். மாவு இந்த அளவுக்கு வந்து இருக்க மாதிரி கரைச்சிக்குங்க. இப்போ இந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து டைரெக்டாக எண்ணெயில் ஊற்றி பொரிக்கலாம். இப்போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு. இதில் நம்ம இந்த கரண்டியால் ஒரு கரண்டியாக முண்டு ஊற்றிடலாம். இப்படி ஒரு கரண்டியாக எடுத்து ஊற்றணும். இது மாதிரி ஊற்றிட்டு திருப்பி விடுங்க. இது செய்கிறது பார்த்திங்கன்னா வெறும் 5 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்பவே வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இது. உங்களுக்கு இது மாதிரி எண்ணெயில் பொரிக்க பிடிக்கலன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக நம்ம குழிப்பணியாரம் இருக்கு இல்லையா, குழிப்பணியார கல்லில் வந்து நீங்கள் ஊற்றி செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்கள் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இது மாதிரி வீடியோ வேணுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.